பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாமுடைய நிலையில் ஒருவர் இருக்கும்போது ஆரம்ப நிலை அவர் முஸ்லீம். ஈமானுடைய நிலைங்கிறது அதோடைய உயர்ந்த நிலை, அவர்தான் முஃமின். அதைவிட உயர்ந்த நிலை அடையக்கூடியவர் இஹ்சானின் போது அவர் முஹ்சீன்கிற நிலை அடைகிறார். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஏன் அல்லாஹ் தஆலா நீங்கள் முஃமின்களாக தவிர வேறு நிலையில் இறந்து விடாதீர்கள்னு சொல்லக்கூடாது? இங்கே ஏன் அல்லாஹ் முஸ்லீமுன் மட்டும் சொல்லியிருக்கானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே கேட்குறான். முதலாவது பதில், எங்கேயெல்லாம் இஸ்லாம் என்று மட்டும் அல்லது ஈமான் என்று மட்டும் அல்லது இஹ்சான் என்று மட்டும் குறிப்பிடப்படுதோ அது முழு தீனையும் உள்ளடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு இடத்துல குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலோ ஹதீஸிலோ நீங்கள் முஸ்லீம்களாக இருங்கள் சொன்னால் அங்கே முஸ்லீம்களாக இருக்கின்ற அந்த ஆரம்ப நிலையில் இருங்கள் என்று அதற்கு அர்த்தம் அல்ல. குறைந்தபட்சம் ஒரு முஸ்லீமாக இருக்கிற நிலை இருக்கு, அந்த கருத்தை எடுக்கிறதோடு ஒரு சிறந்த முஸ்லீமிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன, ஒரு முஃமின்கிற அந்தஸ்தை அவர் அடைவது, அதை விட உயர்ந்த அந்தஸ்தை அவர் அடைவது எது? முஹ்சீன்கிற அந்தஸ்து. அப்போ முஸ்லீம் என்பவருடைய தீன்ல எல்லாமே அடங்கும். அப்போ நீங்க முஸ்லீம்களாக தவிர இறந்து விடாதீங்கன்னு சொன்னா மூமீனாக இருக்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அங்க அர்த்தம் எப்படி அர்த்தம் கொள்ளப்படும்னா, முஸ்லீமாக, அதை விட உயர்ந்த சிறந்த நிலையான முஃமினாக, என்னது முஹ்சீனாக, இந்த நிலையை ஒரு அடையணும். அப்போ முஸ்லீம்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பெயரிட்டிருக்கிறான் அப்படின்னு, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமின், அவன்தான் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயரிட்டிருக்கிறான் அப்படின்னு பெயர் அது. அப்போ இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நிலையில் ஒருவருக்கு சொல்லப்படுற பெயர் என்னன்னு கேட்டால் பெயர் அளவில் முஸ்லீம்கள் என்றுதான் நமக்கு பெயர். எல்லாரையும் முஃமின்கள் என்று சொல்லப்படாது, எல்லாரையும் முஃமின் என்று சொல்லப்படாது. ஏன்னா அது ஒரு தரஜாவா அறியறதுக்கும் பெயரா அறியறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ஆதாரங்களில் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்று மட்டும் ஒரு இடத்தில் சொல்லப்படுதுன்னா அது முழு தீனை உள்ளடக்கும். முஸ்லீம் என்று சொல்லப்பட்ட முழு தீனுக்குரியவராக ஒருவர் இருக்கிற நிலையில் இருக்கிறது. அப்போ நீங்க முஸ்லீம்களாக தவிர இறந்து விடாதீர்கள்னு சொன்னா காபிரா இறந்துடாதீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். அப்போ இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நிலை என்ன? அதுல உள்ள அடுத்தடுத்த தரஜாவை அவர் அடையணும், அதற்கு அவர் முயற்சி செய்யணும்னு அர்த்தம். அப்போ இங்க நாம முஸ்லீம்களாகத்தான் அல்லாஹ் இறக்க சொல்றானே, அப்போ மூமீனாக இருக்க வேண்டாம்னு அர்த்தமான அந்த அர்த்தம் வராது. காபிரா இறந்துடாதீங்கன்னு அர்த்தம். அது காபிராக குஃப்ரில் இறந்து விடாதீர்கள். இஸ்லாமுடைய நிலை என்ன? ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நிலை, 5 வேளை தொழுகிற நிலை, நோன்பு வைக்கிற நிலை, ஜக்காத் கொடுக்கிற, இது அடிப்படை தானே. இந்த அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தர் உயர்ந்து போற நிலை தான் முஃமின்கிற அந்தஸ்து. அதை விட உயர்ந்த நிலையை அடைகிறது இஹ்சானுடைய அந்தஸ்து, முஹ்சீன்கிற அந்தஸ்து. அப்போ வார்த்தை ஒரு இடத்தில் ஒரே வார்த்தையாக இருந்தால் அப்போது அந்த இடத்தில் அது முழு தீனே உள்ளடக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இதே குர்ஆன்ல வேறு இடங்கள்ல அல்லாஹ் தஆலா உங்களை நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், முஃமின் என்று சொல்லாதீர்கள் என்று கிராமவாசிகளை நோக்கி சொல்றதா வருது. கிராமவாசிகள் நாங்கள் முஃமின்கள்னு சொன்னதா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்றான், நபியே நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களை முஃமின்கள் என்று அழைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் இஸ்லாமாகி விட்டீர்கள், அதாவது கட்டுப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய ஈமானுடைய நிலையை அல்லாஹ் தான் அறிந்தவன். அப்போ முஸ்லீம்களாக தவிர வேறு நிலையில் இருந்து விடாதீர்கள்னா நீங்கள் குறைந்தபட்சம் முஸ்லீமாக இருக்கணும். அதுல அடுத்தடுத்து உயர்ந்த நிலையை ஒருத்தர் அடையிறது முஃமினாக, முஹ்சீனாக அடையிறது. காபிராக இறந்து விடக்கூடாது. இதுதான் அங்கே கருத்து. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஆதாரங்கள்ல ரெண்டு ஒரே இடத்துல 2 விதமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல பிரித்து புரிஞ்சுக்குவோம். அப்போ அந்த இடத்த நம்ம பிரித்து புரிஞ்சுக்குவோம். நான் சொன்னது போல இஸ்லாம்ங்கிறது செயலை குறிக்கும், ஈமான்ங்கிறது நம்பிக்கைகளை குறிக்கும். ஆனால் முஸ்லீம்னு இங்கே ஒரு இடத்துல மட்டும் சொல்லப்படுதுன்னா அது நேரடியாக முழு தீனையும் உள்ளடங்கிய ஒருவராகத்தான் இறக்க வேண்டும். அப்போ அங்கே முஸ்லீமை சொல்லும்போது முஸ்லீம், முஃமின், முஹ்சீன் அந்த அந்தஸ்தையெல்லாம் அடையுங்கன்னு அல்லாஹ் ஆர்வமுற்றதாக தான் வரும்.
இப்போ அதே இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யா யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே. சரியா? ஈமான் கொண்டவர்களேன்னு அல்லாஹ் அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் தாலா சொல்லிட்டு, நீங்கள் முஸ்லீம்களாக தவிர வேறு எந்த இறந்து விடாதீர்கள்னா, நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா என்ன? ஈமானுடைய அடிப்படையில் ஒருவர் ஏற்றுக்கொள்றார், நம்பிக்கையால் ஒருவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்பிக்கையாக ஒருவர் ஏற்றுக்கொண்ட பிறகு குஃப்ருக்கு போயிடக்கூடாது. அப்ப என்ன ஆகணும்? அவருடைய மரணமும் என்ன நிலையில் வரணும்? ஒரு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நிலையில இருக்கணும். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரியா இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அதை நம்ம விளைவிக்கணும் இன்ஷா அல்லாஹ்.